வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி. நாம இன்னைக்கு நைட்டு ரிவிஷன் டெஸ்ட் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட். இது எழுதுறதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கணும் அப்படின்னா, 14 கீழ்கணக்கு நூல்கள், 8 தொகை, 10 பாட்டு, ஔவையார் பாடல்கள், கம்பராமாயணம், ராவண காவியம். ஓகேவா? ஏன்னா இந்த டாபிக்ஸ் எல்லாத்துல இருந்துமே கொஸ்டின்ஸ் உள்ள இருக்கும். ஸோ மொத்தமா 50 கொஸ்டின்ஸ் இருக்கு. நீங்க நல்லா படிச்சிருந்தீங்கன்னா 30 மினிட்ஸ்ல நீங்க கரெக்டா ஆன்சர்ஸ் போட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? நீங்க நம்ம வீடியோஸ் ஃபுல்லாவே கரெக்டா ஃபாலோ பண்றீங்கன்னா இந்த டெஸ்ட் கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சில கொஸ்டின் ட்விஸ்டடா இருக்கும். கேர்ஃபுல்லா கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு எழுதுங்க. சரியா? சோ கொஸ்டின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று அறிஞர் அண்ணாவால் போற்றப்பட்ட நூல் எது? எப்பவும் போல நான் கொஸ்டின் மட்டும் ரீட் பண்றேன். நீங்க ஆன்சர் ABCRD நீங்க நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. நம்ம ஆன்சர் கீ டெலிகிராம் சேனல்ல கொடுப்போம். ஸோ டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபைனலா ஆன்சர் செக் பண்ணிட்டு நீங்க எவ்வளவு மார்க் வாங்குறீங்கிறத இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? கொஸ்டின் 2, மையோ மரகதமோ மறிக்கடலோ மலைமுகிலோ ஐயோ இவன்படி வெண்பதோர் அழியா அழகுடையான் என வருணித்தவர் யார்? கொஸ்டின் 3, மிசை என்பதன் பொருள் என்ன? கொஸ்டின் 4, ஔவையார் எத்தனை நீதி நூல்களை பாடியுள்ளார்? கொஸ்டின் 5, மூதுரையின் கடவுள் வாழ்த்து யாரை வாழ்த்துகிறது? கொஸ்டின் 6, நாலடியாரை தொகுத்தவர் யார்? கொஸ்டின் 7, ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்று கூறும் நூல் எது? கொஸ்டின் 8, நற்றிணை பாடல்களை பாடியவர்களின் எண்ணிக்கை என்ன? கொஸ்டின் 9, முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்ப நனிநாகரிகர் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? கொஸ்டின் 10, எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நலனே என்று பாடிய புலவர் யார்? கொஸ்டின் 11, குறுந்தொகை முதலில் எந்த ஆண்டு பதிப்பிக்கப்பட்டது? கொஸ்டின் 12, வேலம் என்பதன் பொருள் என்ன? கொஸ்டின் 13, சங்க தொகை நூல்களில் வெள்ளி வீதியார் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? கொஸ்டின் 14, கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை? கொஸ்டின் 15, கம்பரால் பன்னவன் என குறிப்பிடப்படுபவர் யார்? கொஸ்டின் 16, கம்பரை வாய்மொழி கபிலன் என்று சிறப்பித்தவன் யார்? கொஸ்டின் 17, தலைவி தன் தலைவனோடு கொண்ட நட்பை நிலத்தினை விட பெரியது என்று கூறும் நூல் எது? கொஸ்டின் 18, கலித்தொகையில் நல்லந்துவனார் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? கொஸ்டின் 19, கலித்தொகையை தொகுத்தவர் யார்? கொஸ்டின் 20, பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. கொஸ்டின் 21, காயும் வில்லினன் கல் திரள் தோழினன் என போற்றப்படுபவன் யார்? கொஸ்டின் 22, 10 பாட்டில் எத்தனை புறத்திணை நூல்கள் உள்ளன?
கொஸ்டின் 23, 10 பாட்டில் சிறிய நூல் எது? கொஸ்டின் 24, கம்பனை கற்க கற்க கவிதையின் சீரிய இயல்புகளை அறியலாம் என்று கூறியவர் யார்? கொஸ்டின் 25, எட்வின் ஹபிள் எந்த நாட்டை சேர்ந்த வானியல் வல்லுனர்? கொஸ்டின் 26, பொருந்தாத சொல்லை கண்டறிக. கொஸ்டின் 27, பரிபாடலை எத்தனை புலவர்கள் பாடினர்? கொஸ்டின் 28, பூவில் இதழகத் தனைய தெருவம் கொண்ட ஊர் என்று மதுரையை சிறப்பித்து கூறும் நூல் எது? கொஸ்டின் 29, ஆயிடை அணங்கின் கற்பும் ஐயனின் அருளும் செய்ய தூய நல்லறனும் என்றிங்கிணையென தொடர்ந்து காப்ப இவ்வரிகளில் சீதையை அழியாமல் காப்பாற்றியவை எவை? கொஸ்டின் 30, பதிற்றுப்பத்தின் 8ஆம் பத்தில் பாடப்பட்ட மன்னன் யார்? கொஸ்டின் 31, நித்தில கோவையில் எத்தனை பாடல்கள் உள்ளன? கொஸ்டின் 32, புறநானூறு பாடல்களில் பயின்று வந்துள்ள பாவகை எது? கொஸ்டின் 33, ஆதிகவி என்று போற்றப்பட்டவர் யார்? கொஸ்டின் 34, இலக்கண குறிப்பு தருக. அடுபோர். கொஸ்டின் 35, கம்ப ராமாயணத்தின் அயோத்தியா காண்டத்தில் எத்தனை படலங்கள் உள்ளன? கொஸ்டின் 36, கம்ப ராமாயணத்தில் துன்புளதெனின் அன்றோ சுகமுளது என்று கூறியவர் யார்? கொஸ்டின் 37, குமணன் ஆட்சி செய்த மலைப்பகுதி எது? கொஸ்டின் 38, நெஞ்சாற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் எது? கொஸ்டின் 39, கீழ்கண்டவற்றில் எந்த இணை சரியாக பொருந்தவில்லை? பாரி பரம்புமலை, பேகன் பொதினிமலை, ஆய் பொதியமலை, ஓரி கொல்லிமலை. எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு வரும் பாருங்க. கொஸ்டின் 40, 2 கூற்று கொடுத்துருக்காங்க. ஏறெழுபது 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. கூற்று 2, ஏறெழுபதை பாடியவர் கபிலர். கொஸ்டின் 41, 8 தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூல்களின் எண்ணிக்கை என்ன? கொஸ்டின் 42,
களிறு எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? கொஸ்டின் 43 2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. கம்பர் பிறந்த தேரெழுந்தூர் சோழ நாட்டில் அமைந்துள்ளது. கூற்று 2 கம்பர் முதலாம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்த புலவர் ஆவார். கொஸ்டின் 44 பத்துப்பாட்டு நூல்களுள் 500 பாடல்களை கொண்ட நூல் எது? கொஸ்டின் 45 கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. கம்ப ராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் ராமாவதாரம். கம்ப ராமாயணத்தின் பெரும்பிரிவிற்கு காதை என்று பெயர். கம்ப ராமாயணத்தின் உட்பிரிவு படலம் என அழைக்கப்படுகிறது. கம்ப ராமாயணம் ஒரு வழிநூல் ஆகும். இதில் ஒன்று மட்டும் தப்பு, எது தப்புன்னு கண்டுபிடிங்க. கொஸ்டின் 46 சிறுபஞ்ச மூலம் என்ற நூலில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? கொஸ்டின் 47 பொறுத்துக கொடுத்துருக்காங்க. கண்வனப்பு, எண்வனப்பு, பன்வனப்பு, கால்வனப்பு. கொஸ்டின் 48 தொண்டைமான் இளந்திரையனை பாட்டுடைய தலைவனாக கொண்ட 10 பாட்டு நூலை இயற்றியவர் யார்? கொஸ்டின் 49 செம்முல்லையின் வேறு பெயர் என்ன? லாஸ்ட் கொஸ்டின் அடிவரையறை அறிந்து சரியான வரிசையை குறிப்பிடுக. ஸோ ஃபஸ்ட்டு 9 12 கொடுத்துருக்காங்க, அடுத்து 13 31, அடுத்து 3 6. ஓகேவா, அந்த பி கிடையாது. லாஸ்ட்டில் 4 8. எந்த வரிசை கரெக்டுன்னு பாருங்கள். ஸோ நம்ம 50 கொஸ்டின்ஸ் முடிச்சாச்சு. கொஸ்டின் ஈஸியாக இருந்திருக்கும் நம்புகிறேன். எல்லோரும் நல்லா படிச்சுட்டு டெஸ்ட் எழுதிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகேவா? ஸோ டெஸ்ட்டு முடித்தவங்க ஆன்சர் கீ பார்த்து செக் பண்ணிவிட்டு மார்க்கை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் ஒரு ஃபார்ம் சென்ட் பண்ணுவேன். அந்த ஃபார்ம்லையும் உங்கள் மார்க்கை அப்டேட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ நாளைக்கு நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ.